ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து கருவாட்டு குழம்பும் அப்பளமும் தான் செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக மார்னிங் எழுந்திரிக்கும் போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒன் பார்ட் சீக்கிரமாக குயிக்காக செய்கிற மாதிரி ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சாம்பார் சாதம் தான். அதுக்கும் காய் எதுவுமே இல்லை. அதனால நான் யூடியூப்பில் போட்டு பார்த்தேன். இந்த ரசம் சாதம்லாம் நிறையா வந்துச்சு. ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன் ஒன் பார்ட் ரசம் சாதம். ஓகே. ஒன் பார்ட் ரசம் சாதமே செஞ்சுட்டு அப்பளம் பொரிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் போய் கேட்டால் அவங்க சும்மாவே சாம்பார் சாதம் தான் சொல்லுவாங்க. இன்றைக்கும் சாம்பார் சாதம் செய்யுன்னு சொன்னாங்களா, அப்புறம் காய் இல்லைங்க எதுவும், அப்படி டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே போய் வாங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு தக்காளி சாதம் செஞ்சிரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஹஸ்பண்டுக்கு தக்காளி சாதமே பிடிக்காது. நானே செய்கிறேன்னு சொன்னாலும் வேணான்னு தான் சொல்லுவாங்க. அதிலே புரிஞ்சிச்சு எனக்கு ரசம் சாதம் அவங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு. அதனால கருவாடு வீட்டில் இருந்துச்சா, அதை வச்சு கருவாட்டு குழம்பே 2 இன் 1 பொரியலுக்கும் குழம்புக்கும் சேர்த்தே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கருவாட்டு குழம்பே வச்சிருந்தேன். ஆக்சுவலாக நான் கருவாட்டு தொக்கு தான் பிளான் பண்ணேன். அது குழம்புக்கும் இல்லாமல் கருவாட்டு தொக்குக்கும் இல்லாமல் ஒரு நடுவில் வந்துச்சு. அப்புறம் அதுக்கு வந்து அப்பளம் மட்டும் கொஞ்சமாக பொரிச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் அப்படியே ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.